அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சனுக்கு தேவையான 10 சூப்பரான டிப்ஸ் தான். வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது நம்ம கம்மியாக அரைக்கும் போது சில நாள் நம்ம நிறைய அரைச்சி வச்சது தீர்ந்து போயிடும். ஸோ அந்த நேரத்தில் கம்மியாக அந்த ரெசிபிக்குன்னு மட்டும் அரைக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா மையாக அரைஞ்சி வந்துடும். இதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த எண்ணெய் ஊற்றி அரைக்கும் போது இதனுடைய நிறமும் மாறாமல் இருக்கும். அதனால் இனிமேல் இஞ்சி பூண்டு அரைக்கும் போது நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரைச்சி பாருங்கள், ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணலாம். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம காலங்காத்தால் டக்குன்னு சமைக்கும் போது ஒரு புளிக்குழம்பு இல்லை வத்த குழம்பு வைக்கும்போது இந்த புளியை ஊற வைக்க மறந்துருப்போம். ஸோ அந்த நேரத்தில் டக்குன்னு ஊற வச்சிங்க அப்படின்னா கரைகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கரைஞ்சாலுமே நமக்கு அந்த கசப்புத்தன்மை வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சமாக நம்ம வெந்நி எடுத்து நல்லா ஊற்றிட்டு இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். ஸோ உப்பு சேர்த்து நீங்கள் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புளியிலேருந்து வர கசப்புத்தன்மை இருக்காது. ஸோ இதை கண்டிப்பாக இனிமேல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இனிமேல் டக்குன்னு புளியை கரைச்சி குழம்பு வச்சிடலாம். அடுத்து இந்த கண்ணாடி கிளாஸ் எல்லாமே நம்ம வீட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மழுங்கலாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் எப்பயுமே அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தூள் உப்பும் நம்மளுடைய ஏதோ விம்பாரோ இல்லை என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை நல்லா வச்சு தேய்ச்சிடுங்க. நல்லா கரகரன்னு எல்லா சைடும் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் தொடச்சி உள்ளே வைங்க. நல்லா பளபளன்னு சூப்பராக இருக்கும் கண்ணாடி கிளாஸு. இது நீங்கள் கண்ணாடி பாத்திரம், கண்ணாடி கிளாஸு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவே ஈஸியான டிப்பு தான். கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்தா போதும். பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு வந்திருக்கு. இதை அப்படியே நீங்கள் நல்லா தொடச்சிட்டு உள்ளே ஸ்டோர் பண்ணிட வேண்டியதான். அடுத்து பார்க்க போகிறது இந்த கவுனி அரிசி. இந்த கவுனி அரிசி நிறைய பேர் எப்பயாவது ஒரு நாள் தான் சமைப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதில் வண்டு விழுந்துரும். ரொம்ப நாள் வச்சுருந்தா வண்டு விழுந்துரும். வண்டு விழாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை இதோட நம்ம பிரியாணி இலையை நம்ம இதோட சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா இதில் எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் இதில் வண்டு விழுகாது. ஸோ பிரியாணிக்கெல்லாம் புதினா ஆயும்போது நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் நீங்கள் விட்டுட்டு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக இலை மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ டக்குன்னு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நேரம் நம்ம தனித்தனியாக பிச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கரண்டியில் விட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இந்த புதினா இலை மட்டும் தனியாக வந்துடும். அடுத்து இந்த முட்டையை வேக வச்சுட்டு அந்த முட்டை ஓட நம்ம வெளியில் தூக்கி போடுவோம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா மிக்ஸி ஜாரோடைய பிளேடு நல்லா ஷார்ப்பன் ஆகும். அதுக்கப்புறமா இந்த தூள் பண்ண இந்த முட்டை தோலை நம்ம ரோஸ் செடி நம்ம வீட்டில் இருந்தாலோ இல்லை எந்த விதமான செடிக்கோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய கால்சியம் சத்து இருக்கிறதுனால இது நல்ல செடிகள் நல்லா வளரும். இது ரொம்ப முக்கியமான டிப்பு. அதுவும் கிச்சனில் நிறைய சின்ன சின்ன பூச்சிகள், அதான் பல பூச்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நிறைய சின்ன சின்ன பூச்சிகள் கொசுக்கள் தொல்லைலாம் நிறையவே இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஏதாவது ஒரு தோசை சட்டியில் நீங்கள் போட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டதுக்கப்புறமா அதிலிருந்து புகை வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த புகை நல்லா வீடு ஃபுல்லாக பரவுற அளவுக்கு நல்லா கருக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கொசுவோ சரி இல்லை இந்த கிச்சனில் மெயினாக இருக்கிற அந்த பல பூச்சி குட்டி குட்டி கொசுவாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பூச்சிகளும் நிறைய இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த கிச்சன் ஒரு நறுமணமாகவும் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் நைட் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த பூச்சி தொல்லை இருக்கவே இருக்காது. அடுத்ததாக பார்க்க போகிறது நம்மளுடைய க்ளீனிங் சொல்யூஷன் ரெடி பண்ணுறது. இதுக்கு நான் கொஞ்சமாக வினிகர் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற இந்த விம் லிக்விடோ இல்லை எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதை நல்லா டைலூட் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஒரு 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த லிக்விடை நீங்கள் கிச்சன் மேடையிலாலும் சரி இல்லை கேஸ் ஸ்டவ்னாலும் சரி நீங்கள் அதை சுத்தம் பண்ணும்போது
லேசாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் தொடச்சிங்கன்னா ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணுறதுனால நிறைய பூச்சிகள் வராமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் இதை வெளியிலேயே வச்சு ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா நம்ம வினிகர் ஊற்றி இருக்கிறதுனால ஒன்றுமே ஆகாது. ஸோ இதை 1 மாதம் கூட நீங்கள் வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். கிச்சனோட மேடை மட்டும் இல்லாமல் ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து உள்ள இன்டீரியராக க்ளீன் பண்ணும்போதும் சரி, நீங்கள் லேசாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு தடவை வந்து செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா 1 மாதத்துக்கு கவலை கிடையாது. எப்போ வேணுமோ ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேஸ் ஸ்டவ்வில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூவோ இல்லை கிளாத்தோ வச்சு நல்லா தொடச்சிடுங்க. ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை அடிக்கடி யூஸ் பண்ணும்போது இன்னுமே பளிச்சுன்னு இருக்கும். அடுத்து கடைசியாக பார்க்கக்கூடிய டிப் என்ன அப்படின்னா, இந்த பிஸ்கெட் ஓப்பன் பண்ணோடனே நம்ம காலி பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் அதில் கொஞ்சமாக சர்க்கரையும் 4-5 கிராம்பும் போட்டுட்டு நீங்கள் வந்து பிஸ்கெட் அதில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போ எடுத்தாலுமே ரொம்ப கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸியான டிப்பு தான். நான் கொடுத்த 10 டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.